இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கப் கேக் தான் பார்க்க போகிறோம். கப் கேக் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க. அப்படி கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம கப் கேக் செய்ய முடியும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக செய்யலாம். இன்றைக்கி நம்ம 2 டைப்லேயும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓவன்லேயும் வைக்க போகிறோம், நம்ம கடாயிலையும் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கப் கேக் செய்கிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதையும் சேர்த்து நல்லா டீப் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு நல்லா நம்ம டிப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சாக வரும். கொஞ்ச நேரம் கைவிடாமல் நல்லா அடிச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட பீட்டர் இல்லைன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு நல்லா அடித்தாதான் நமக்கு நல்லா வரும். எந்த அளவுக்கு சூப்பராக நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இப்போ வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம். இந்த முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, காசி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு, எல்லாத்தையும் நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். 1/4 கப் அளவு ஃப்ளேவர் இல்லாத ஆயில், இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. மெதுவாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெதுவாக ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். எதிர் பக்கம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நாம் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி பக்குவத்துக்கு வரணும். போட்டால் இப்படி விழணும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பேட்டரில் ஊற்றிடலாம். நம்ம இதை 2 விதமாக செய்ய போகிறோம். இது 3/4 பங்கு அளவு ஊற்றிக்கணும். அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நல்ல கேக் அப்படியே பொங்கி வரும் சூப்பராக. பாதி பங்கு இல்லை 3/4 பங்கு ஊற்றிக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிடறோன்னு நீங்களே பாருங்கள். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் தூவிக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அது.
இப்போ இதை நம்ம அவனில் வச்சிடலாம். 10 நிமிஷம் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கேக் ரெடி ஆயிரும். அவங்கவங்க அவனை பொறுத்ததுக்கு ஏற்றப்பற கூடவும் குறைச்சல் ஆகும் டைமிங். இப்போ நம்ம இதையே கடாயிலையும் பண்ண போகிறோம். ஒரு சின்ன கப் கிண்ணம் மாதிரி இருக்கும் பாருங்கள் வீட்டில், அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவை நல்லா மேலே தூவி விட்டுருங்க. சூப்பராக கேக் எடுத்த உடனே வந்துடும். அதே மாதிரி 3 கிண்ணத்துலேயும் நான் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டர் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலேயே நம்ம இந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். பார்க்கவே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ அதே மாதிரி 10 நிமிஷம் கடாயையும் நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. காற்று வெளியே போகாத மாதிரி மூடி போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வச்சுக்கோங்க. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவனில் வச்சது எவ்வளோ சூப்பராக ஒப்பி வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதை செஞ்சோன்னா குட்டீஸ்லாம் உடனே காலி பண்ணிடுவாங்க. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா தெரியுது நமக்கு. ஈஸியான முறையில் ஒரு கப் கேக் செஞ்சிட்டோம் பாருங்கள். ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கும் சூப்பராக கப் கேக் வந்துடும். இப்போ நம்ம கடாயில் வச்ச கேக்கும் சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு. அவனை விட கடாயில் இன்னுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நான் 2வது முறையும் ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ நம்ம இந்த கிண்ணத்தில் இருக்கிறத ஈஸியாக தட்டின உடனே வந்துருச்சு பாருங்கள். ஒன்றுமே பண்ணலை, அப்படியே வந்துருச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இவ்வளோ சூப்பராக வரும். எந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.